வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நாட்டுக்கோழி பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு செமி கிரேவி ஆட்டம் நம்ம பண்ண போகிறோம். வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நார்மலாக நாட்டுக்கோழியில் நான் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக பிராய்லரை காட்டிலும் நாட்டுக்கோழி தான் நிறைய சத்து இருக்குது. ஸோ பசங்களுக்கு கிடைக்கும் போது நாட்டுக்கோழி நீங்கள் வித்தியாசமாக பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டில் நம்ம தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா கழுவி மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ நாட்டுக்கோழி, ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தக்க சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர், கொஞ்சமாக நல்லெண்ணெய், உப்பு. இது வந்து இப்போ நம்ம மிக்சிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் கிரேவி செய்கிறது என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோழி கழுவி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். 1 கிலோ இருக்கும், நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பவுடர் எல்லாத்தையுமே மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிக்சிங்க்கு நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர், ஒரு 1 ஹவர் அல்லது 1/2 ஹவர் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அதை குக் பண்ண போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாயும் அதில் கீரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இப்போ நம்ம ஆட் பண்ணி நம்ம அதை ஊற வைக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா போதுமான அளவு இருக்கும். கரெக்டாக காரம் மட்டும் நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்க நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்து போட்டுக்கோங்க. இது ரொம்ப கிரேவியாட்டு இருக்காது, செமி கிரேவியாட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதை மூடி வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம அதை சிக்கனை மேரினேட் பண்ணி 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிரேவி தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சுருக்கேன். தேங்காய் நிறைய போடக்கூடாது, நல்லா இருக்காது. சின்ன துண்டு எடுத்து துருவி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பே லீஃப், கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 சின்ன சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸாக தான் இருந்து அதில் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இடித்து கூட நீங்கள் சேர்க்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே கிடைக்கலைங்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் சேர்க்கலை. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை நல்லா அப்படியே இடி உரலில் வச்சு இடித்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, நல்லெண்ணெய். இந்த டிஷ் வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நாட்டுக்கோழி ஜென்ரலாகவே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து நம்ம இந்த டிஷ்ஷை வந்து நம்ம இந்த குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி அந்த நாட்டுக்கோழியிலே நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நம்ம நல்லா சூடாகிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். சோம்பு, பட்டை, கிராம்பெலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். அப்போ அந்த கருவேப்பிலை வாசனை வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃபுல்லாக வந்திருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆக வரைக்கும் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவு ப்ரௌன் ஆகிடுச்சு போதும். நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை நம்ம வந்து நல்லா சாப்பரில் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து மிக்ஸில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம்.
தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள், அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த சிக்கன் மட்டன்லாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு செய்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. ரெண்டாவது இந்த சிக்கனில் வந்து அந்த உருளைக்கிழங்கு போட்டு நம்ம பண்ணும்போது சாப்பிடும்போது இந்த உருளைக்கிழங்கு பசங்க விரும்புவாங்க, எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் அதை பரட்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ வந்து 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன், அதை இதில் கலந்துக்கலாம். கலந்து நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயோடு நல்லா சேரும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் நம்ம அதை. இப்போ இது எல்லா சிக்கனும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா அதை நம்ம வந்து கலந்து விட்டுட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம மூடி வச்சுருவோம். ஏன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணிலாம் அதெல்லாம் வெளியே வரும். அப்போ தான் அந்த சிக்கன் நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கன் தண்ணியை வர்றதுக்காக நம்ம அதை வந்து மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் நம்ம அதை மூடி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். அந்த சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படி நல்லா விட்டுருக்கோம். திருப்பி நல்லா அதை கலந்து விட்டு, இதுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து அதான் சொன்னேன்ல, ரொம்ப கிரேவியாட்டு பண்ணலை, செமி கிரேவியாக தான் பண்ணுவோம் நம்ம. அதனால் இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஆல்ரெடி நம்ம அந்த சிக்கன் மேரினேஷன் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். உப்புலாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்படுது. நான் வந்து அந்த மசாலா இதுனா தண்ணியெல்லாம் சேர்த்து அதில் நான் ஊற்றிடுறேன். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ தண்ணி கரெக்டாக நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவு நம்மளுக்கு தண்ணி இருந்தால் போதும். அது குக் ஆகும்போது திருப்பி கொஞ்சம் தண்ணி விடுவோம்ல, அதில் சேர்ந்து அது குக் ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். அந்த மூடி வச்சுட்டு அதுக்கு இடையில வந்து நான் வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சுருக்கேன்ல, இதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் திருப்பியும் அதை கொஞ்சம் ஒரு பூவாட்டு அரைச்சிட்டு வந்தால் போதும். தண்ணி விட்டு பேஸ்ட்டாட்டு அரைக்கக்கூடாது. இது லாஸ்ட்டில் தான் நம்ம போடணும். நான் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வரட்டும். எப்போவுமே குக்கர் நம்ம மூடி வச்ச பிறகு உடனே வெயிட் போடக்கூடாது. ஏதாவது உள்ளே அடைச்சிருந்தா வந்து நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ வந்து நல்லா ஸ்டீம் வந்தவரை நம்ம அதை வெயிட் போடலாம். இப்போ நல்லா ஸ்டீம் வந்துருச்சு. நம்ம அந்த வெயிட்டை போட்டு ஒரு 3 விசில் போடுவோம். என்னோடய கோழி வந்து கொஞ்சம் சின்ன கோழி தான், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் அது வேகிரும். ஸோ வந்து நான் 3 விசில் போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கோழி அந்த மாதிரினா சம்டைம்ஸ் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு நேரம் ஆகும். ஸோ வந்து 4 விசில் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. விசில் 3 அடித்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் அந்த மசாலா எல்லாம் கலந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருந்தோம். நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கிரேவியாட்டு செமி கிரேவி தான், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா ஃப்ளேமை ஹையாக வச்சு ஒரு 3-4 மினிட்ஸ் வைங்க. இந்த தண்ணியும் கொஞ்சம் சுண்டிடும், கட்டியாயிரும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்கோம்ல அந்த தேங்காய் துருவல், அது வந்து ஃபுல்லாக பேஸ்ட்டாட்டு அரைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். லைட்டாக அந்த துருவல் நல்லா துருவி தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் இந்த மாதிரி தேங்காய் துருவல் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டிஷ்ஷு சாப்பிடும்போது. அரைச்சி சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை திருப்பி சூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் பவுலுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான நாட்டுக்கோழி பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.